ஒரு அழகான கிராமத்துல ஒரு வயதான விவசாயி தன் மகனோடு வாழ்ந்து வந்தார். அப்பா, இந்தாங்க நீங்க கேட்ட எண்ணெய். அவங்க 2 பேரும் விவசாயம் செய்யவும் பொதி சுமக்கவும் ஒரே ஒரு கழுத மட்டும் வச்சிருந்தாங்க. அதுதான் அவங்களோட வாழ்வாதாரத்திற்கே முக்கியமான சொத்தா இருந்துச்சு. இந்த விதை நெல்லு கொண்டு போய் சந்தையில வித்துட்டு வந்திருப்பா. சரிப்பா, இதோ போற. சந்தைக்கு போய் நெல் விதைகளை விற்று வந்தான். இரவில் கழுதையை கட்டிவிட்டு தூங்கப் போனான். காலையில விவசாயி கழுதைய பார்க்க வந்தாரு. ஆனா கழுத அங்க இல்ல. எங்க போச்சு கழுத? எப்பவும் இங்கதான் கட்டி இருக்கும். போய் பையன் கிட்ட கேட்கலாம். கழுதைய எங்கப்பா கட்டுன? அந்த இடத்துல கழுதைய காணோம். வேற எங்காவது கட்டுனியா? எப்பவும் கட்டுற இடத்துல தான் கட்டினேன், வேற எங்கேயும் கட்டல. சரி வாங்க போய் பார்க்கலாம். இங்கே தான்ப்பா கட்டினேன், வேற எங்கேயும் கட்டல. எங்கே போச்சுன்னு தெரியலையே. நான் போயிட்டு வேற எங்காவது இருக்கான்னு தேடி பார்க்குறேன். அண்ணா, உங்க கழுதைய காணோன்னு கேள்விப்பட்டோம். எங்க போச்சுன்னு தெரியலையா? இனிமேல கழுதை இல்லாம நீங்க என்ன பண்ண போறீங்க? அதை வச்சுதான் உங்க வாழ்க்கைய பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ அது இல்லாம நீங்க வாழ்றது ரொம்ப கஷ்டமாச்சே. இது உங்களுக்கு பெரிய நஷ்டமாச்சே என்று அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வந்து கேட்டாங்க. அதற்கு விவசாயி, இது நல்லதா கெட்டதான்னு யாருக்கு தெரியும்? என்று விவசாயி கூறினார். என்ன இவரு இப்படி சொல்றாரு என்று பேசிக்கொண்டார்கள். இப்படியே சில நாட்கள் சென்றது. ஒரு நாள் விவசாயின் கழுதை திரும்பி வந்தது. அது மட்டுமல்ல, இன்னும் 3 கழுதைகளை அதோடு கூட்டிக் கொண்டு வந்தது. அப்பா அப்பா, உடனே வெளியே வந்து பாருங்க. என்னாச்சு? இவ்ளோ வேகமா வர? சரி வா போலாம். என்று அங்கு போய் பார்த்தார். அங்கு 4 கழுதைகள் இருந்தது. அதை பார்த்ததும் அவருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. விவசாயிக்கு இப்போது 4 கழுதைகள். இதை அறிந்த ஊர்க்காரங்க அங்க வந்தாங்க. அடடா, உங்களுக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம். நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இப்போ உங்ககிட்ட 4 கழுதை இருக்குது என ஊர்க்காரங்க சொன்னாங்க. அதற்கு விவசாயி, இது நல்லதா கெட்டதான்னு யாருக்கு தெரியும்? என்று விவசாயி கூறினார். ஒரு நாள் விவசாயி மகன் கழுதையை கூட்டிக் கொண்டு போகும்போது கழுதை அவனது காலை மிதித்து விட்டது. அவன் வலியால் கீழே விழுந்ததும் அவனது கால் உடைந்து விட்டது. இத பார்த்த ஊர்க்காரங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இது உங்களுக்கு ரொம்ப துரதிருஷ்டம். இனிமேல உன்னால எப்படி வேலை செய்ய முடியும் என ஊர்க்காரங்க சொன்னாங்க. அதற்கு விவசாயி, இது நல்லதா கெட்டதான்னு யாருக்கு தெரியும்? என்று விவசாயி கூறினார். மறுநாள் ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது. அந்த நாட்டு மன்னனின் வீரர்கள் கிராமத்துக்கு வந்தனர். பக்கத்து நாட்டுல போர் நடக்குது. போருக்கு இளைஞர்கள் தேவைப்படுறாங்க. எல்லா இளைஞர்களும் கண்டிப்பா போருக்கு வரணும் என்று படைவீரர் கூறினார். வீரர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் போய் இளைஞர்களை போருக்காக சேர்த்தாங்க. அவங்க விவசாயின் வீட்டுக்கு போனாங்க. விவசாயின் மகனின் உடைந்த கால பார்த்துட்டு, இந்த இளைஞன் போருக்கு தகுதியற்றவன், இவனை விட்டுட்டு போலாம் என்று சொல்லிட்டு போயிட்டாங்க. வீரர்கள் போனதும் அதை பார்த்த ஊர்க்காரங்க விவசாயிடம் வந்தாங்க. நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. எங்க பையங்க எல்லாரையும் போருக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா உங்க பையனோட கால் உடைஞ்சதால விட்டுட்டு போயிட்டாங்க. இது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் என ஊர்க்காரங்க சொன்னாங்க. அதற்கு விவசாயி, இது நல்லதா கெட்டதான்னு யாருக்கு தெரியும்? என்று விவசாயி கூறினார். ஆம், நல்லதா கெட்டதா யாருக்கு தெரியும் என்ற இந்த சாதாரண வார்த்தையில்தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய தத்துவம் அடங்கியிருக்கு. வாழ்க்கையில ஒரு நிகழ்வு நடக்கும்போது அது நல்லதா கெட்டதா என்பத நாம் உடனே முடிவு செய்ய முடியாது. ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும்போது அது ஆரம்பத்தில கவலையா இருந்தாலும் வருங்காலத்தில அது ஒருவேளை நல்லதா இருக்கலாம். அதேபோல ஒரு சந்தோஷமான விஷயம் கூட எதிர்பாராத ஒரு கஷ்டத்திற்கு காரணமாக இருக்கலாம். எனவே வாழ்க்கையில இன்பத் துன்பங்களை கவனமா எதிர்கொண்டு
எந்த ஒரு முடிவையும் அவசரமில்லாமல் கவனமாக எடுக்க வேண்டும் என்பதே இந்த கதை சொல்லும் கருத்து.